அதாவது திருமணம் அப்படிங்கிறதுல மகர் கொடுக்கப்பட்டு அந்த மகர் ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டா திருமணம் இனிதே நிறைவுற்றும். அந்த அடிப்படையில் மணமகள் அதாவது சம்பந்தப்பட்ட அவர்கள் தரப்பில் இவங்க தான் வழியாக பொறுப்பாளராக இருந்து இந்த திருமணத்தில் அந்த மகர் தொகையை அவர்களிடத்தில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இங்கே என்னென்னா 2 பேருக்கு மத்தியில் தான் உறவு, நம்மெல்லாம் 3வது நபர் தான். சரியா? இஸ்லாத்தில் அல்லாஹுடைய ரசூல் என்ன செஞ்சாங்க, ஒரு பொறுப்பாளர் முன்னின்று சம்பந்தப்பட்ட மணமகனிடத்தில் கையை பிடிச்சி கொடுத்துடலாம், இடையில தரகர்லாம் தேவையில்லை. இஸ்லாத்தில் அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. இடையில ஒருத்தர் நிற்கணும், மந்திரம் ஓதணும், அதுக்கு ஏதாவது சாங்கியம் எல்லாம் கிடையாதுங்க. அன்னைக்கு அப்படி இல்லவே இல்லை. சும்மா சிம்பிளாக வீட்டில் திருமணம் முடிப்பாங்க. அப்படி தான் நடைமுறைகளில் ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடி போனாலும் இருக்கும். அந்த மாதிரி ரிஜிஸ்டர் கூட பிற்காலத்தில் தேவை கருதி உருவானது தான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் போதுமானவன். இவர் அந்த மகர் தொகையை வாங்கி இவர் மனம் கொடுத்து அவரிடத்தில் ஒப்புதல் கேட்குறார். இப்போ அவங்க கையை பிடிங்கவா, இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். அல்லாஹ் போதுமானவன். அவர்களுக்கு துவா செய்து கொள்ளுங்க. 2 சாட்சிகளாக மணமகன் தரப்பில் ஒரு சாட்சி, மணமகள் தரப்பில் ஒரு சாட்சி. வாசிச்சுட்டுங்களா சாட்சிங்களா? சரி, எல்லாம் வாசிச்சாச்சு. ஹைர், அல்லாஹ் போதுமானவன். துவா செய்து கொள்ளுங்க. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ ஹைர். இறைவன் இவர்கள் இருவருக்கும் அருள் வளத்தை வாரி வழங்கட்டும். இன்னும் நன்மையான காரியங்களில் இவர்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து வைக்கட்டும். அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டுங்க. மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ ஹைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.